Hallelujah. Hallelujah. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை எண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பாத்திரமாய் மாறும்படியாக எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பிரைஸ் எல்லாம். நேற்று நேரத்துல ஒரு வார்த்தையை சுத்திகரிப்புக்காக நான் எடுத்தேன். அது பெருசா போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் நினைச்சது சண்டே சர்வீஸில் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, வேற மெசேஜ் இல்லாததுனால நேற்றைய தினத்துல நான் அந்த வார்த்தைகளை பேசிட்டேன். நான் மறுபடியுமாய் அந்த காரியத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கு கொஞ்சம் வேற மாதிரி போட்டு, கொஞ்சம் மாவெல்லாம் பழசாச்சுன்னா அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், அதில் இருக்கிறதான கடலைப்பருப்பெல்லாம் போட்டு வேற மாதிரி ஒன்று செய்வாங்கல்ல வீட்டில், அந்த மாதிரி எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க எடுக்கட்டும். 1 கொரிந்தியர் எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் படிக்கலாம். 1 கொரிந்தியர் நீங்க படிக்குமா? 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நேற்றைய தினத்துல இந்த வார்த்தையை தான் சுத்திகரிப்புக்கு நான் எடுத்துக்கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நினைவுகள் சில நேரம் நான் இருக்கிறேன், நிக்கிறேன், என்னுடைய படிப்பு என்னை நிக்க வைக்குது, என்னுடைய சம்பாதனை என்னை நிக்க வைக்குது, என் பேலன் அப்படியே இருக்கும், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, செட்டில்டு எல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வேலை நான் நிறைய சம்பாதிக்கிறேன், என் வாழ்க்கையில அம்மா அப்பா சொத்து சுகத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க, நான் இருக்கிறேன், நான் நிற்கிறேன் என்று சில நேரங்களில நமக்குள்ளாக மனசுல அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வரும். நம்ம இருக்குதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொரோனா வந்தாலும் இன்னும் 5 மாசம் வந்தாலும் 5 மாசம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு, வேலை இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எப்படியா என்ன, நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இதை தான் நேற்றைய தினத்துல நான் சொன்னேன். எச்சரிக்கை வேதத்துல முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய எச்சரிக்கை வருகிறது, நிறைய எச்சரிக்கை. இது புசிக்காதே அப்படின்னு சொல்லுது, இங்க போகாதே அப்படின்னு சொல்லுது, இதை செய்யாதே, ஆமா பாவம் தான் உனக்கும் தேவனுக்கும் பிரிவினைகளை உண்டாக்குறது, அது சொல்லுது. எச்சரிக்கை, நிறைய எச்சரிக்கையா இருக்கு. ஆமா, இங்க இப்படி நடந்துக்கோ, அங்க அப்படி நடந்துக்கோ, பலிபீடத்துக்கோ, ஆமா உன் ஆசாரியன் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நீ இப்படி நட, வேதத்தை வாசி, ஜெபத்தை பண்ணு, இதெல்லாம் எச்சரிக்கை. அநேக
எச்சரிக்கையான வார்த்தைகள் வேதத்துல நிறைய உண்டு. நம்ம அதுக்கெல்லாம் கோடு போடுறதோ இல்லை, அதை எடுத்து எண்ணி பார்க்கறதும் இல்லை. எச்சரிக்கையான வார்த்தை எத்தனை வார்த்தை உண்டு, நம்ம எண்ணி பார்க்கறதும் இல்லை. நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேற காரியத்தை பேச ஆரம்பிச்சிடுறோம், வேற காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுறோம். வேதத்துல என்னெல்லாம் வார்த்தை வருது? இருதயம் சொல்லப்பட்ட வார்த்தை எத்தனை, பாவம் எத்தனை வருது, பரிசுத்த ஆவியானவர் எத்தனை முறை வருது, கர்த்தர் எத்தனை முறை வராரு, இதெல்லாம் நமக்கு நேரமே இல்லை. இதுதான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வசனம் சொல்றது வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். இதை விட்டுட்டு நமக்கு நிறைய வேலை இருக்கு, நமக்கு டைமே போல. சில நேரம் சொல்றாங்க நேரமே போலங்க, நேரமே போல. சில பேர் சொல்றாங்க நேரமே போயிடுச்சுங்க அப்படின்றாங்க. அப்போ நமக்கு ஆண்டவர் சில காரியத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு, சில எச்சரிப்புகளை சொல்லியிருக்காரு. இப்படித்தான்ப்பா வாழணும், ஒரு வாரம் மிஸ் பண்ண கூடாது. சிலர் விட்டு விடுகிறது போல நீ விடாம இரு. எச்சரிக்கை. உனக்கு வாதை வராதபடிக்கு நீ அந்த தூக்கி நிக்க வைக்கப்பட்டதான வெங்க சர்பத்தை பாரு. நீ அங்க போகாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிரு. நீ அந்த காரியத்தை, இதை தொடாதே, இதை செய்யாதே. அப்படி நமக்கு அநேக எச்சரிப்புகளை நமக்கு வேதம் கொடுக்குது. அநேக எச்சரிப்பை ஏன் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, நாம கூட சில நேரத்துல தம்பி அங்க போகாத, அந்த மாதிரி காரியத்தை செய்யறதுவா, நான் சொல்லிட்டேன் அங்கெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது, நான் சொல்லிட்டேன் இந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி பேசாத. அப்போ இந்த 2-3 முறைக்கு மேல நமக்கு கோவம் வந்துடும். ஏன் தகப்பனுக்கு கோவம் வருது, ஏன் தாய்க்கு கோவம் வருது, ஏன் பேரண்ட்ஸுக்கு நமக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் செய்து எச்சரித்தும் அவன் இந்த காரியத்தை செய்யறான் அப்படின்னா என்ன விஷயம் கேட்டா, ஏன் இந்த எச்சரிப்பு அப்படின்னு சொல்லும்போது நீ நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் அந்த எச்சரிப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ நல்லா இருக்கணும். ஏன் வேலை இது? போன வாரத்தில் நான் சொல்லும்போது என் வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன். என் வேலையில் எப்படிலாம் இருக்கணுமோ, எப்படிலாம் பண்ணணுமோ, என்ன பண்ணுமோ, காலைல ஏஞ்சி ப்ரேயர் பண்ணணும், காலைல ஏஞ்சி இதெல்லாம் பண்ணணும், கரெக்டாக என் வேலையில் கரெக்டாக நான் போகிறேன். போன வாரத்தில் அதுதான் சொன்னேன். 1 மணி வரைக்கும் செல்வின் அவங்க அம்மா 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. 1 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி சர்வீஸ் இங்கே சாயங்கால சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படியே போய் அவங்கள பிக்கப் பண்ணி அவங்கள போய் அதில் ஆம்புலன்ஸில் சேர்த்து அதுக்கப்புறம் போய் 1 மணி வரைக்கும் அங்கே இருந்தேன். மறுநாள் காலையில் வந்து எனக்கு திருச்சி கூட்டம். திருச்சி காலையில் 10 மணிக்கு திருச்சியில் பேசணும் நான். அப்போ இங்கேருந்து போகணும் திருச்சிக்கு. நீ கொஞ்சம் ஸ்லோவாக நல்ல ஸ்பீடாக பண்ணினா 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். நல்ல 120ல் போனேன். இப்போ நான் மறுநாள் காலையில் அங்கே போனோம். இதுக்கு நான் 1:30 மணிக்கு வீட்டுக்கு போனேன். 1:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு என் ப்ரேயர் 1/2 மணி நேரம் என் ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படுத்து மறுபடியும் நான் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? 3 மணிக்கு 3 மணிக்கு எழுந்துக்கணும். நான் எழுந்து ஆகணும். இது என் வேலை. அது என் வேலையில் நான் மிஸ் பண்ணனா நடக்காது. 3 மணிக்கு எழுந்து ஜபத்தை முடிச்சுட்டு குளிச்சுட்டு டக்குன்னு கார் எடுத்து நிற்கிறேன். கண்ணு கபன்னு எரியுது. காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிங்கிள், நான் வண்டி போகிறேன், தனியாக போகிறேன். கண்ணு எரியுது. நான் சொன்னேன், ஆண்டவரே இப்போ நான் இப்போ போனால் தான் 10 மணிக்கு அங்கே நான் போய் சேர முடியும். கண்ணு பயங்கரமாக எரியுது. நடுவில் நான் தூங்குவேன். எப்போ கார் டிரைவ் பண்ணும்போது நான் தூங்குவேன். இருக்கீங்களான்னு கேட்டேன். நான் தூங்குவேன், கண்டிப்பாக தூங்குவேன். எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி இந்த மாதிரி சேர்ப்பீங்கன்றலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் அங்கேருந்து எது வந்து எப்படி இங்கே மறுபடியும் சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிள்ளை இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, சபை இருக்குது, விசுவாசிங்க இருக்காங்க, எனக்கு ஊழியம் இருக்குது, எனக்கு தரிசனம் இருக்குது, எனக்கு நீங்கள் வச்சதான திட்டம் தீர்மானம்லாம் நிறைவேறணும். ஆனால் நான் தூங்குவேன். இந்த மாதிரி யாராவது ஏசப்பட்டு சொல்லிக்கிறீங்களா? தூங்குனீங்களான்னு கேட்டீங்களா? 100% தூங்குனேன். பலிபீடத்துலன்னு சொல்றேன். 100% தூங்குனேங்க. 3-4 இடத்துல தூங்குனேன். நின்று இல்லை, வண்டி ஓட்டிக்கினேன். இருக்கீங்களா? நான் சொல்ல வருகிற காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அந்த 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 காரியத்தோடு நம்ம செய்யணும்னா, கடவுளுடைய வேலை அது. அவர் வேலையை எப்படி எந்த நேரத்தில் செய்து முடிக்கணும். செய்யாத பட்சத்தில் கோவம் வரும். செய்யாத பட்சத்தில் அவர் எனக்கு பாதுகாப்பை கொடுப்பார். அவர் என்ன பறந்து காக்கிற பட்சை போடுவார். எனக்கு தெரியும். நான் வசனத்தை படிச்சிருக்கிறேன். நான் வசனத்தை படிச்சுக்கிறேன். வசனத்தை பிரசங்கம் பண்ற ஆள் நான். எனக்கு தெரியும்.
அப்போ நான் வருகிற காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற காரியங்கள் கேட்டா அவருடைய வேலை அது. அவருடைய வேலையில அவர் சரியா கரெக்டா பர்ஃபெக்டா இருப்பார். பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய காரியம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஆண்டவர் மறுபடியும் எச்சரிப்பார். நான் உனக்கு என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? ஆண்டவர் அன்னைக்கு நான் யோசிச்சேன், இவங்க 1:30 மணி வரை, அவங்க 1:30 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட்டத்தை கேன்சல் பண்ணலாமான்னு நினைச்சேன். நான் சீரியஸா நினைச்சேன், கேன்சல் பண்ணலாமான்னு நினைச்சேன். கேன்சல் பண்ணிட்டு என்னால் முடியல, நீங்கள் இது பண்ணுங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம், இதெல்லாம் சொல்லலாம் தான் நினச்சேன். என்ன புக் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி காலையில் மறுபடியும் அன்றைக்கி நைட்டு சாயங்காலம் கூட்டத்துக்கு வந்து முடியும் சொன்னாங்க. ஐயா நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க, எத்தனை பேர் வரீங்க, என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அவர் கேட்குறாரு. இப்போ ஏற்கனவே நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே நம்ம விட்டு அந்த இடத்துல யாருமே இல்லை. எனக்காக தான் அந்த ஊழியத்தை ஆண்டவர் சரிப்படுத்தினாரு. பண்ணாத பட்சத்தில் என்ன நடக்கும்? ஆகியதான் தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். எப்பா இதை செய்து முடிக்கணும். இந்த செய்து முடிச்சா ஒரு பலன் உண்டு, செய்து முடிக்கலன்னா ஒரு இழப்பு உண்டு. அப்போ பல எச்சரிப்பான வார்த்தைகளை என்ன பாச்சு, பல எச்சரிப்பான வார்த்தைகளை ஆண்டவர் இந்த வேதத்துல கொடுத்திருக்கிறார். அப்போ நான் சொல்லும் போது என்னன்னு கேட்டா, இப்போ மேட்ருக்கு வரேன். விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கை. இது ஒரு எச்சரிக்கை. விடாதபடிக்கு போகும்போது சொல்றோம், பார்த்து போப்பா சொல்றீங்களா? வீட்டில் சொல்றீங்களா? சொல்லலாம், இதுக்கு மேலே சொல்லுங்க. உங்களெல்லாம் பார்த்தா சொல்லாத மாதிரியே இருக்குது. உங்களை பார்த்து சொல்லுவாங்களா, வெளியே இந்த பரம்போது எங்க பார்த்து போங்கன்னு சொல்லுங்க. மனைவி மாறங்க வெளியே போனா, ஏமா பார்த்துக்கிறது போ, இவ்வாறு உயிர் வாங்காது, தொல்லைகளை கொடுக்காது, பார்த்து போன்னு சொல்லுங்க. பிள்ளைங்க போனா பார்த்து போடா அப்படின்னு சொல்லுங்க. அது பார்த்து போன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, விழுந்து விடாதபடிக்கு ஒரு எச்சரிப்பான வார்த்தை. ஏன் விழக்கூடாது? நம்ம கீழே விழ வேண்டிய ஆட்கள் இல்ல, நாம அங்க போக வேண்டிய ஆட்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நாம தேவனிடத்துல போக வேண்டிய ஆட்கள். அதுக்காக தான் இங்கெல்லாம் உங்களை கூட்டி உட்கார வச்சு, ஏன் ஆமா 4000 ரூபாய் கரண்ட் பில் கட்டி எதுக்கு உங்களை உட்கார வச்சுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, 4000 ரூபாய் ஏன்டா இப்போ உள்ள வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? கரண்ட் பில் வந்துக்குது, கட்டுங்க யாராவது ஒருத்தர். கஷ்டமாகல. அப்போ ஏன் உட்கார வச்சிருக்கிறோன்னு கேட்டா, இந்த நல்ல வார்த்தைகளை சொல்றா. விழாதப்பா, விழுத்துக்கு 1000 வழி இருக்கு, விழுத்துக்கு பல வழி இருக்கு. அவனோ எவனை விழுங்கலாமோ, எவனை தள்ளலாமோ. ஏன்னு கேட்டா, அவன் தள்ளப்பட்டவன், அவன் தள்ளப்பட்டவன். எனக்கு கிடைக்காதது யாருக்கும். சுவாதின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, செத்து போயிட்டாவோ. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்த வெட்டி சாவச்சான், தெரியுமா? கோடம்பாக்கத்துல தான் தம்பி, நுங்கம்பாக்கத்துல ஒருத்தன் வெட்டி சாவச்சிட்டான். ஸ்டேட்மெண்ட் கடைசியா பின்னாடி வருது. அது என்ன கருமம் நமக்கு தெரியல. அவன் பேப்பர்ல போடுறது, மீடியால போடுறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன சொல்றான், கடைசியா கத்தி எடுத்து அவனை துண்டு துண்டா வெட்டிட்டான். எடுத்து முகம், கை, உடம்பு கிட்டம்பு எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா 20-25 வெட்டு. அவனை கூப்பிட்டு ஏன்னா வெட்டினான்னு கேட்டா, எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாது, எனக்கு கிடைக்காதது, எனக்கு கிடைக்காதது. அவனை பார்த்துக்கங்க. அங்கேயும் எங்கேயும் மூஞ்சி எங்கேயும் காமிச்சு எவனையாவது மைக்கு கீக்கு ஆசிட் எடுத்து மூஞ்சி மேல ஊத்த போறான். நீ பண்றதெல்லாம் ஒழுங்கா, ஆமா ஒழுங்கா இருக்கு. அதின் காலங்களில கரெக்டா நடக்கும். நீ பாட்டுக்கு மேக்கப்பை பண்ணி அங்க கண்ணு காமிச்சு, அங்க மூக்க காமிச்சு, அங்க சிரிச்சு, அங்க எவனா மைக்குனா அவன் நாளைக்கு சைக்கோவாயி மூஞ்சி மேல ஆசிட் ஊத்திடுவான். பி கேர்ஃபுல். இருக்கீங்களான்னு கேட்டேன், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவன் என்ன சொல்றான், எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது. சிங்காசனத்துல இருந்தவன், அவனை ஆண்டவர் எட்டி கீழே உதைச்சாரு, கீழே வந்து விழுந்தான். அவன் விழப்பட்டவன், தள்ளப்பட்டவன். அந்த தள்ளப்பட்டவன் இப்போ எழுந்து நின்றான். சர்ச்சுக்கா போறேன், கீழே தள்ளி விடுறான், ஒவ்வொருத்தனையும் தள்ளி விடுறான். இப்போ குடும்பத்துல நிக்க முடியல நம்மளால. பாருங்க, குடும்பத்துல ஒரு தள்ளுதல். ஓ ஆமா, அந்த குடும்பத்தோட ஜாயிண்டா இருக்க முடியல. நீ அன்னகாரா இருக்கும் போது ஆண்டவர் டக்குன்னு ஒரு புருஷனை உண்டாக்கி ஒரு மனைவி உட்காந்து, இந்தா நீங்க 2 பேரும் தனியா போய் வாழுங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. ஏன் தனியா போறோம்? ஏன் தனியா வாழ்றோம்? நீ ஒண்டி பிசாசா? ஒண்டியா இருக்கணும்ட்டு, தனியா இருக்கணும், என்னை யாரும் கேட்க கூடாது, என்ன தனியா வாழணும். நீ தனியா செத்து போய் நாரிப்போ, செத்து நீ நாரிப்போ, குடும்பமே உனக்கு வானம். இருக்கீங்களான்னு கேட்டேன்.
இருக்கீங்க. நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நீ எவங்கிட்டையும் பேசாத, உங்ககிட்டயும் எவனும் பேச மாட்டான், அமைதியா இருக்கு. பரலோகத்துக்கு போய் இயேசுகிட்ட ஏசப்பான்னு சொல்றாரு, தப்புவாரு. அது கூட ரோசம் வருது. இந்த துப்புக்கே கட் ஆயிடுச்சா? எத்தனையோ துப்பு இருக்கு. அல்லேலூயா. ஐயோ கலைஞ்சிருக்கணும். சரி, கத்தனால அல்லேலூயா. 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 எடுத்து வைங்க. ஓ ரைஸ் இங்க கொடுங்க. இப்படிதான் நிக்கணுமா? மோடி விதம் மாதிரி ஆக்கிட்டீங்க. கடைசி ஆண்டவர் பாப்பாரு, நீ யார்கிட்டயும் பேச முடியாது. குடும்பத்துல நம்மளால நிக்க முடியல. சில நேரத்துல பாத்தீங்கன்னா உறவு கிட்ட நிக்க முடியல நம்மளால. உறவு அது நிலைச்சு நிக்கிறது இல்ல. கொஞ்ச நாள் அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா அப்படியே நல்லா அப்படியே பின்னி பெதஞ்சு அப்படியே நம்ம குடும்பத்துல நல்லா அப்படியே இருக்கிற ஐக்கியமா இருக்கா. திடீர்னு பார்த்தா சித்தியா? யாரு? அக்காவா? அது அக்கா இல்ல, எங்க அம்மாவுடைய மூத்த பொண்ணு. இருக்கீங்களான்னு கேட்டேன். தம்பியா அப்படின்னு ஒருத்தர் இருந்தா செத்துட்டான். இப்ப இல்லவே இல்லை. புருஷனா? அவெல்லாம் புருஷன் இல்லை, எனக்கு புடவைதான் முக்கியம். அடுத்த வருஷம் நீங்க ஆமா கிறிஸ்துமஸுக்கு எனக்கு ஒரு புடவை எடுத்து வைங்க. என்ன அர்த்தம்? அடுத்த வருஷம் அவன் செத்துருவான்னு அர்த்தம். இருக்கீங்களா? உறவுகளிலே நிக்க முடிய, குடும்பத்துல நிக்க முடியல, சபைகளில நிக்க முடியல. அந்த சபையில ஒதுக்கிறான்னு இந்த சபையில வந்தா இங்க வந்தா சமாட்டி வாங்குது. இப்ப போவே முடியல. அந்த சபையில சேர்க்க மாட்டான். ஓடி போ, எங்க ஒண்ணு அங்கேயே சேர்க்க மாட்டான். இங்க இப்ப என்ன பண்றது தெரியல. ஒரு வாரம் கட்டு, ஒரு வாரம் வருது, லேட்டா வந்தாலும் உனக்கு உததான். இங்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. முடிஞ்ச வேற எங்கன்னா ஓடிடு ஆர்சிஸ் வச்சு. இங்கெல்லாம் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. இருக்கீங்களா? பாருங்க, நிக்க முடியல. ஏன்னு கேட்டா கீழே தள்ளப்பட்டவன் நம்ம மேல வந்து இறங்கிட்டான். தள்ளப்பட்டவன் தான் அது. பரிசுத்தத்துல நிக்க முடியல நம்மனால. ஆமா, பரிசுத்த ஜீவியம் ஓடும் போது பரிசுத்த குலைச்சல் ஆகுறது. ஜெபத்துல நிக்க முடியல. ஆமா, முழங்கால நிக்க முடியல, தள்ளுகிறான் கீழே. உறவுகளில நிக்க முடியல நம்மள. ஆமா ஆமா, ஒவ்வொரு காரியத்துக்கு. ஏன் கேட்டா அவன் தள்ளப்பட்டவன். வேற என்ன செய்வான்? அப்போ வேதம் என்ன சொல்கிறதுன்னா, இன்றைக்கு அவன் தள்ளப்பட்டவனா இருக்கிறதுனால ஆமா நிக்கிறேன் என்று சொல்லி எண்ணாத. அதே நேரத்துல நிக்கிறேன் என்று சொல்ற எண்ணாத அப்படின்னா ஒரு எச்சரிப்பு வார்த்தை சொல்கிறது. விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாரு. சில பேர் விழுந்துட்டான். நேற்று தினத்துல நான் சொன்னேன். ஆமா, ஆண்டவரே நீரே ஆனால், பேதுரு சொல்கிறான், நீரே ஆனால் நானும் வருகிறேன். அங்க ஏசப்பா இருக்கிறார். லாஸ்ட்ல பீட்டர் இருக்கிற இடத்துல ஏசப்பா இருக்கிறார் வச்சுக்கோங்களேன். லாஸ்ட். ஆமா பேபி லாஸ்ட்ல இருக்காரு, நான் இங்க இருக்கிறேன். இப்போ நான் தான் பேதுரு, அவர்தான் ஏசப்பா. இப்போ ஏசப்பா கிட்ட நான் போனோம். அங்க சொல்றாரு, ஆண்டவரே இயேசுவே நீங்களா? நீரே ஆனால் நானும் வருகிறேன். ஆண்டவர் சொல்ற வாடா அப்படின்ட்டு நடந்து போகும்போது, நேற்று சொன்ன காரியத்தை நடந்து போகும்போது, கிட்ட போகும்போது, தம்பி அந்த வசனம் இருக்கா? எத்தனாவது வசனம் தம்பி? 14. என்ன 14? மார்க்கு 14, மத்தேயு 14:30. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து விசுவாசியே. என்ன விஷயம் கேட்டா, இவ்வளவு தூரம் இருக்குது, அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டாங்க. கடைசியா நான் சொல்றேன், அந்த கேட்டு வரைக்கும் நடந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கதவு வரைக்கும் நடந்து போயிருப்பான். திடீர் என்று சொல்லி என்னவோ காத்து அடிச்சிச்சு. சின்ன காத்துக்கெல்லாம் பயந்துடாதீங்க. சின்ன காத்து உன்னை விழ செஞ்சிடும். சின்ன காத்து. அது வரைக்கும் விசுவாசமா இருந்தாலு, அது வரைக்கும் ஆமா நல்ல ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாலு. 12 பேரு ஆமா அங்க உட்கார்ந்து இருந்தான். அந்த படகுல 12 பேர் இருந்தான். 12 பேருக்கு இல்லாத விசுவாசம் எனக்கு. நான்
ஏசப்பா கிட்ட போகணுன்ற விசுவாசம் இருக்கா? உன் வீட்டுல எத்தனையோ பேர் இருக்கான் தெரியுமா? உன் குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கான். எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில உன் கூட குறைச்சவன் எத்தனையோ பேர் இருக்கான். உன்னோட கூட வளர்ந்தவன் எத்தனையோ பேர் இருக்கான். ஆனா நம்ம மாத்திரம் ஏசப்பா கிட்ட வந்திருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மாத்திரம் தான் வந்திருக்கேன். உன் குடும்பத்துல ஒண்ணு அப்படித்தான் இருக்குது. இன்னும் அந்த கல்லையோ மண்ணையோ அதையும் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் இவ்வளவு விசுவாசம் அவங்களுக்கு எல்லாம் இல்ல. நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் சபையில வந்து விழுந்துடுறோம். ஏன்னா எப்படியாவது ஆண்டவர் என்ன கூட்டின்னு போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிதான் கிட்ட வரும்போது ஒரு காற்று அடிக்கிறது. பேதுரு கொஞ்சம் அப்படியே அசைய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காற்று தான் சாத்தானே, அந்த சாத்தானுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு அந்த காத்து தான். அந்த காத்து வந்துடுச்சுன்னா, ஆமா இது வந்ததுனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், இது நடந்ததுனாலதான் இப்படி ஆயிட்டேன், இவங்க இப்படி சொன்னதுனாலதான் இப்ப பின்மாற்றம் ஆயிட்டேன். சபையில ஊழியக்காரத்திட்ட கூட வெளியே போயிடுவாங்க ஜனங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நீதிமான் கொட்டட்டும் அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. என்னவும் குறி வச்சு பேசினாரு. உன்னை குறி வச்சு பேசுறதுக்கு நான் யாரு, நீ யாரு? உன் மேல அந்த ஆவி வந்துடுச்சு. அந்த ஆவி வந்த உடனே உன்னை நிக்க வைக்காது. சபையை விட்டு வெளியே போடும் போத இவங்கிட்ட எல்லாம் உட்காந்து வார்த்தை வாங்கின்னு நம்ம ஒரு சோத தொண்டு இவங்கிட்ட வார்த்தை வாங்கணுமா? பேசுவேன். நீ அந்த ஆவி வந்தா பேசுவேன். சபையில கூட உன்னால ஒழுங்கா இருக்க முடியாது, குடும்பத்துல கூட உன்னால ஒழுங்கா இருக்க முடியாது. ஆமா ஆமா, உறவுகளில உன்னால சரியா இருக்க முடியாது, ஜெபத்துல கூட உன்னால சரியா இருக்க முடியாது. ஜெபம் கூட உன்னால வர மாட்டேன், சர்ச்சை கூட வர மாட்டேன், நீ சர்ச்சை கூட வர மாட்டேன், ஆராதிக்க உன்னால முடியாது. அந்த காற்று வரும். என்னுடைய எண்ணம்லாம் என்ன தெரியுமா? ஏசப்பா கிட்ட போகணும்னு சொல்லிதான் எண்ணம். அது வரைக்கும் அவனுக்கு ஆமா அவன் நினைக்கிறானா, அவன் நினைச்சு போனா கடல் மேல போய் நம்ம நடக்கிறோம்னா முட்டாளா. நம்ம கடல் மேல தர்மகுலரே அடிச்சுட்டு போகுது, நிக்க மாட்டேங்குது. தர்மகுலரே போகுது, சர்ன்னு போகுது, காத்து அடிச்சுட்டா பிறண்டுன்னு போகுது. நம்ம நின்றுவோமா? நம்ம நிக்க மாட்டோம். அறிவுள்ளவன் இதெல்லாம் யோசிப்பான். அறிவுள்ளவன் இதெல்லாம் யோசிப்பான். கடல் மேல நடந்து அவ்வளவு தூரத்துக்கு போகணுமா? அந்த ஏன்னு கேட்டா நடந்து போவோம், நம்ம நடப்போம். ஏன்னா அங்க இருக்கிறவர் இயேசு. அந்த இயேசு கிட்ட நம்ம போய் ஆகணும். ஆகதான் உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம், கண்ணீர் இந்த மத்தியில சபையில வந்து தேடி, சபையில இத்தனை ஆராதனை எங்கேயாவது எடுக்குமா? 28ஆம் தேதி ஆராதனை, 29ஆம் தேதி ஆராதனை, 30ஆம் தேதி ஆராதனை, 31ஆம் தேதி ஆராதனை. ஆட பாவீங்களா, அடுத்த வாரம், அதுக்கு இந்த வாரம் முதல் அடுத்த வாரம் வரைக்கும் 2 ஆராதனை இருக்குன்னு சொல்லிடலாமே. 2 ஆராதனை வரலன்னா சொல்றான், மானம் இருக்குதா, மரியாதை இருக்குதா, சூடு இருக்குதா, சொன்ன இருக்கா, இருந்தா அங்க வா அப்படின்றோம். உன் வீட்டுல பிரியாணி செஞ்சா நீ நாசமா போயிடும்னு சொல்றோம். இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த சர்ச்சைக்கு வரேன். ஏன்னா அவர்கிட்ட போகணும், நானு வேற வழி இல்லை. இத்தனை வார்த்தை வாங்குறேங்க. கையை உடையன்றோம், காலை உடனே ஒருத்தனை தான் நிறைவேறி இருக்கு. கையை உடையன்ற, காலை உடனே இருக்கீங்களான்னு கேட்டேன். இவ்வளவு காரியங்கள் நம்ம பேசுறோம். இதெல்லாம் பேசி நான் ஏன் இந்த இடத்துல வரேன் அப்படின்னா, எப்படியாவது நான் அங்க போய் அவரை தொட்டுருந்தோம். இருக்கீங்களா? எப்படியாவது அவரை நான் பிடிச்சிருந்தோம். காற்று பலமாய் வீசுகிறது. நான் விழ ஆரம்பிச்சிட்டேன். பல பேர் இந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு விழுந்து இருக்கிறோம். பர்ஃபெக்டா போனதான். நேற்று சொன்ன, நீ கொடுக்கறதுனால போக முடியாது, நீ சபைக்கு வருகிறதுனால போக முடியாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டெண்ட் பண்றதுனால நீ போக முடியாது, அல்லது நீ ஆமா இங்க வந்து ஊழியம் செய்கிறதுனால அங்க வந்து நீ என்ன வேணாலும் நீ பண்ணு. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி, பரிசுத்த முழுமையா இருந்தாதான். கொஞ்சத்துல கூட கீழே விழக்கூடாது. திடீர்னு சொல்லி பல ஆசை வருகிறது, திடீர்னு சொல்லி ஏதோ ஒரு எண்ணங்கள் வருகிறது, திடீர்னு ஏதோ ஒண்ணு என்னை கீழே விழ வைக்கிறது. என்ன அதுன்னு தெரியல. ஆகியதான் வெளிப்படுத்துற விஷயத்துல 2ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல 5ஆவது வசனம் சொல்லும் போது இப்படியே சொல்கிறது. 5 ஆகையால் இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக. எங்க விழுந்தோம் பாருங்க, எங்க விழுந்தோம் பாருங்க. எது நம்மளை தடுத்து நிறுத்தினது பாருங்க. ஓட்டம் சரியான ஸ்பீட்ல ஓடிச்சு. என் ஓட்டம் நல்லா ஓடிச்சு, நல்ல விசுவாச வாழ்க்கை. அந்த விசுவாச வாழ்க்கையில சட்டன் பிரேக் நிக்க வச்சுச்சு, ஒரு ஸ்பீட் பிரேக்.
நல்லா ஸ்பீடா போய் இந்த வண்டி அப்படியே கிளச்ச பிடிச்சி அப்படியே கீரை போட்டு 2வது கீருக்கு வந்துச்சு. ஸ்லோவா ஆயிடுச்சு. இப்போ எப்படி எல்லாம் கொடுத்திருந்த ஆளு எங்க அப்பா சொல்லுவாங்க, புது தொடப்பம். புது தொடப்பம் எப்படி போயிருக்குமா? புது தொடப்பம் நல்லா இருக்கும். பயங்கர ஒரு குப்போட நின்றுகினே போயிருக்கலாம். நான் சொல்லட்டுமா, இப்ப நம்ம தேஞ்சி போயிட்டோம். தேஞ்சி போனா எங்க தொடப்பம் எங்க போவோம்? பின்னாடி. புது தொடப்பம் வீட்டு உள்ள இருக்கும். அது நம்ம பத்திரமா கதவுக்கு பின்னாடி பத்திரமா வச்சுக்குவோம். நிக்க வச்சா சொங்கிடும் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிருவோம். அதுக்கு வலிக்க கூடாதுன்னு கூட நம்ம பார்ப்போம். தொடப்பத்து கூட வலிக்க கூடாதுன்னு நம்ம பார்ப்போம். படுக்க வச்சிருவோம். எடுத்து நின்றுகினே பெருக்கி அது தேய லாஸ்டா அங்க போய் அங்க நின்றுடும். உன் விசுவாச வாழ்க்கை தேஞ்சி இருக்கா? ஆரம்பத்துல நல்லா ஃபயரா நின்று எத்தனையோ பேர் என்னை கேட்காம அந்த இடத்துல முழங்கால் ஜெபம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். மணி கணக்கில் நிற்பான். அப்படி மறுத்து போயிருக்கேன் காலெல்லாம். நானே பச்சை பதம் பார்த்து ஓடி போய் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி பக்கத்து வச்சுட்டு நாக்கு வந்து செத்துக்கிட்டு போயிட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்து வச்சுட்டு போன நாட்கள்லாம் உண்டு. இந்த சபையில் அப்படியே வந்து நிற்பான். மணி கணக்கில் நிற்பான். இல்ல மனைவி இல்ல, குடும்பம் இல்ல, அது இல்ல, வேலை இல்ல, வெட்டி இல்ல, ஒன்னும் இல்ல. கர்த்தருக்காக அப்படியே அன்னகராய் ஆன ஆட்களையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த சபையில, வேற சபையில எல்லாத்தையும் அர்ப்பணிச்ச ஆட்களையும் பார்த்திருக்கிறேன். இப்ப என்னவோ ஒண்ணு என்னை விழ வச்சிச்சு. என்னது? வேலை இருக்குது வாயானா சுவிட்ச் ஆஃப் பண்றானுங்க. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்றாங்கயா. வேலை இருக்குது நான் பண்ண, அவன் முன்னாடி பண்ணா அவன் முன்னாடி எடுக்க மாட்டான். போனே இல்ல, உன் போனே ஒர்க் ஆகாது. அதுக்கு முன்னாடி எடுக்கலீங்க. மொத்தத்துக்கெல்லாம் பரவாயில்ல. மொத்தத்துக்கெல்லாம் வேலை இருக்குது, வாங்க வேலை இருக்குது, சரி என்னதான் பண்றாரு போன் பண்ணலான்னு பார்த்தா 15 ரிங் ஆகுது. 15 ரிங்கையும் எடுக்கிறது இல்லை. ஓனர் ரிங் பண்ணி எடுத்துட்டு போயில, எடுக்கலன்னா என்ன இருக்கும் உங்க கதை? ஓனர் போன் பண்ணி எப்பா இன்னைக்கு வேலை இருக்குதுப்பா அப்பா அப்படின்னு ஏதோ ஒரு சம்பளம் கொடுக்குறேன்ப்பா, இல்லடி உங்க அக்கௌண்ட்ல காசை போடுறேன் அப்படின்னு ஓனர் போன் பண்ணி எடுத்துட்டு பட்டுன்னு எடுத்துட்டு போயில. என்னமோ நம்மளை நிக்க வைக்குது, ஏதோ ஒண்ணு தள்ள வைக்குது. தேவனுக்காக தேவனிடத்துல கிட்டி சேராதபடிக்கு ஏதோ ஒண்ணு தடுக்குது நம்மளை. என்னது? இந்த நிலையில நீ விழுந்தா என்பதை நீ ஆமா அறிந்து இப்ப மறுபடியும் ஆதியில செய்த கிரியையினால அந்த கிரியை செஞ்சாதான் முடிவு பயந்து நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்பதான் போக முடியும். சரி, விழுகிற காரியத்தை நம்ம ஏன் விழுகிறோம்ன்றத ஒரு 4 காரியத்தை சொல்றேன். நம்ம விழாது இருக்கிறதுக்கு ஒரு 4 காரியத்தை சொல்றேன். நம்ம ஏன் விழக்கூடாதுன்றதுக்காக ஒரு 4 காரியத்தை சொல்றேன். இந்த 4 3 நாள் 12 இந்த 12 காரியத்தை சொன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆயிடும். என்னால முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஓடுறேன். அடுத்த வாரம் மிச்ச காரியத்தை நம்ம பார்ப்போம். அடுத்த வாரம் மிச்சம் எல்லாம் என்னெல்லாம் இருக்குதோ அந்த காரியத்தெல்லாம் பார்க்கணும். நாம முதல்ல விழக்கூடாது, ஒரு காரியத்துல விழக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு இங்கே, ஆமா, தன்னை நிக்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல விழவே கூடாது. இந்த ஆவிக்குரிய ஜீவியம் நேற்று தினத்துல நல்ல உதாரணம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. என்ன உதாரணம் கொடுத்தாருன்னா, இந்த கம்பி மேல நடக்கிற காரியத்தை கொடுத்தாரு. இந்த சின்ன பிள்ளைங்க அதை ஒரு நாள் பார்த்தேன். கம்பி மேல அந்த பிள்ளை நடக்குது, கம்பி மேல நடக்குது. அது அவ்வளோன்னு பிள்ளை, அதுக்கு ஒரு 5 வயசு தான் இருக்கு. அந்த பிள்ளை அப்படியே கம்பி மேல நடந்து போகுது. கம்பி மேலன்னா அந்த கயிறு மேல நடந்து போகுது. கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா என்ன பண்றான், ஒரு தட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டு, அலுமினியம் பிளேட் எடுத்து கையில கொடுத்தான். அந்த பொண்ணு அப்படியே ஒத்த கால நின்று அழகா வாங்கி அந்த கரெக்டா அந்த கயிறு மேல வச்சு அந்த கயிறு மேல ஏறிட்டாகும். எனக்கு கப்பு 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 கப்புன்னு என்னடா இது? அப்படியே அந்த கயிறு மேல அந்த அந்த பிளேட் அப்படியே நகர்த்திக்கினா லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டான். என்ன ட்ரைனிங் அது? என்ன ட்ரைனிங் அது? ஒருவேளை கீழே விழுந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுவாங்கல்ல, காரணம் தப்புனா மரணம் சொல்லுவாங்கல்ல. அப்ப எவ்வளவு ட்ரைனிங் இருக்கும் பாருங்க அந்த பிள்ளைக்கு.
அந்த 5 வயசு பிள்ளைக்கு அவங்க அப்பங்க எழுந்து கயிறு மேல நிக்க வச்சிருப்பான். அது மிஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா ஒன்னு அடிச்சிருப்பான், பலான்னு ஒண்ணு வச்சிருப்பான். ட்ரைனிங். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையில ஓடுறதுக்கும் நமக்கு ட்ரைனிங் வேணும். ஏன்னு கேட்டா சில நேரத்துல பிரச்சனைகள் வரும், சில நேரத்துல போராட்டங்கள் வரும், சில நேரத்துல உபத்திரவங்கள் வரும், சில நேரத்துல சர்ச்சைக்கு போக கூடாத அளவுக்கு நிலைமை வரும். சர்ச்சைக்கே போவாதுன்னுவாங்க சில வீட்டுல. பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கெல்லாம் போக தேவையில்ல, ஒன்னும் அப்படிலாம் பண்ண தேவையில்லை, வீட்டுல இருந்து ஆராதிச்சா போதும். ஏன்னா எகிப்து தேசத்துல சொன்னாங்க, நீங்க இங்கேயே உங்களுக்கு தேவை ஆராதனை தானே, இங்கேயே ஆராதிங்க, அங்கெல்லாம் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் ஆராதனைங்க, இந்த இடத்துலயும் ஆராதிங்க, அங்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல, சர்ச்சைக்கெல்லாம் போய் ஆராதிக்கல, போனியா ஆராய்ச்சா டக்குனு வா, வேலை எல்லாம் செய்யாத, எப்படி சொல்லுங்க. அப்போ இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில இயேசு கையை பிடிக்கணும்னா இந்த தண்ணி மேல நடந்துதான் ஆகணும், விழுந்து விடக்கூடாது. அப்போ நம்ம எங்க விழுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில காரியங்கள் எல்லாம் நம்மளை விழ வைக்கும். இப்போ நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 9வது வசனம் 20:9. வாசிங்க பார்க்கலாம். இங்க ஒருத்தன் விழுந்தான். அப்பொழுது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரையும் மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இங்க ஒருத்தன் விழுந்தான். விழுந்தவன் என்ன ஆனான்னு கேட்டா செத்துட்டான். இவனுக்கு ஏன் விழுந்தான்னு பாத்தீங்கன்னா ஐத்திகம் சபைதான். இந்த சபையில இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணினே இருக்காரு. ஆமா, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினே இருக்காரு. ஒருத்தனுக்கு நல்லா அப்படியே இந்த பேன் காத்துக்கு அப்படியே போகுது. சில பேர் முட்டியில முழங்கால நின்னும் அப்படியே பின்னாடி ஒருத்தன் பார்ப்பான், எப்படி பிடிக்கலாம். ஒன்னும் தூங்கல, நான் ரசிச்ச உங்க மெசேஜ். நாங்க தூங்கினே கார் ஓட்டுறாள், எங்களுக்கு தெரியாது. நாங்க அப்படியே ரசிச்சோம். நாங்க அப்படியே ஒருத்தருக்கு அப்படிதான் அப்பதான் வந்தோம். அப்படியே உள்ள இருக்க கிருஷ்ணன் வெளியே தெரிவாரு. உள்ள வாயை தந்து உலகமே வெளியே தெரிஞ்சிடும். அப்படியே இவனுக்கு மயக்கம் வந்துருச்சு. என்னன்னா இவன் அப்படியே இந்த பிரசங்கத்தை அப்படியே சொல்லணும். அதனால தான் கார் அடிக்குது. அந்த கார் அப்படியே பச்சை மிளகாய் உடைச்சு மூஞ்சில கொஞ்சம் அப்படி தேய்ச்சி விட்டோம்னா அந்த எரிச்சல்லையே இருக்கும். அதுதான் இப்படி எல்லாம் வார்த்தை பேசுது. ஏன் பாஸ்ட் இப்படி எல்லாம் பேசுறாருன்னா அந்த எரிச்சல்லையே நீ இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். போட்டு நல்லா தேய்ச்சி, இல்லைன்னா கொஞ்சம் அப்படி கீறி அதுக்கப்புறம் தேய்ச்சி விட்டுறணும். அப்படி எரிச்சல்லையே இருக்கும். அது அப்படி என்ன விஷயம் கேட்டா, இங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்காரு. அப்படியே முதல் இவனுக்கு வந்தது தம்பி என்ன வந்துச்சாங்க? மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து. ஒண்ணு தூக்கம் நம்மளை கீழே தள்ளிடும். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா பொம்பளைன்னு சொல்றதுக்கே அதுக்கெல்லாம் வெக்கமா இருக்கும். 7 மணிக்கு 6:30 மணிக்கு நீ பெட்ல இருந்தீங்கன்னா மேக்சிமம், நான் சொல்றதுல ரொம்ப 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 மேக்சிமம் 6 மணிக்கு மேல நீ பெட்ல இருந்தீன்னா நீ பொம்பளை இல்ல. இருக்கீங்களா? புருஷங்காரெல்லாம் பாசு, ஏய் பேய ஏந்துக்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? 6 மணிக்கு மேல எவன் பொண்டாட்டியாவது, யார் பொண்டாட்டியாவது, யார் பிள்ளைங்களாவது பெட்ல இருந்துச்சுன்னா ஏய் பேய ஏந்துக்க, மணி 6 ஆச்சுன்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்ப ஆம்பளைங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கலாம்? அவன் தலையெழுத்து எழுந்து ஓடிதான் ஆகணும். அப்படித்தானே? அவன் தலையெழுத்து எழுந்து ஓடிதான் ஆகணும். இந்த மயக்கம் வந்துருச்சு பாருங்களேன். இந்த தூக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் என்ன பண்ணுமா? கந்தை ஒடுத்து விக்குமா. சிலது எப்பவுமே தூக்கம் 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 தூக்கம், தூங்கி தூங்கி வீடு குட்டிச்சோரா போச்சு. இந்த தூங்குற நேரத்துல உட்காந்து என்ன மெசேஜ் அதெல்லாம் பார்க்கறதுல, தூங்குற நேரத்துல அப்படியே வர வேண்டியதான். சர்ச்சுக்கு எப்படி வர வேண்டியதான்? அப்படியே மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி வர வேண்டியதான். அப்படியே அப்படியே ஆடுங்க. அந்த ஆட்டெல்லாம் கட்டி விட்டா பொது ஏந்து மந்த உள்ள வெளியே ஓடுது பாரு, அந்த மாதிரி அப்படியே போட்டுதான். அவனுக்கு முதல் தூக்கம். அவன் வாழ்க்கையை கீழே விழுந்தா செத்ததுக்கு காரணம் தெரியுமா? தூக்கம். 2வது மயக்கம். இந்த மயக்கமும் சில நேரத்துல நம்மளை கீழே விழ வச்சிடும். மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? மயங்கி கீழே விழுந்துட்டாங்க.
எங்கேயாவது எவனையாவது பார்த்து மயங்கி கீழே விழாத, செத்துருவேன். எவனையாவது பார்த்து மயங்கி கீழே விழாத, உததான் வாங்குவேன். எவன் மேலாம் ஆசைப்பட்டு நீ மயங்கிட்டீங்கன்னா உனக்கு மூஞ்சில வந்து தொப்பை வரும். எவனா அடிப்பான், அப்பங்காரன் வந்து அடிப்பான், வேற என்ன பண்ணுவோம்? அப்படித்தானே, அப்பங்காரன் வந்து அடிப்பான். அதனால எப்படி பிள்ளைங்கள மயக்கம், பண மயக்கம், ஆமா ஆட்கள் மயக்கம், ஏதோ ஒரு இச்சை, ஏதோ ஒரு மயக்கம் உனக்கு கீழே தள்ளிடும். உனக்கு என்ன தள்ளிச்சுன்னு பாரு, நான் வரிசையா சொல்றேன், நிறைய காரியத்தை சொல்றேன். உனக்கு கீழே விழ செய்கிற காரியத்தை நிறைய சொல்றேன். என்ன நிலையில நீ விழுந்தா என்பதை தேடி கண்டுபிடிச்சு. ஒண்ணு தூக்கம் கீழே விழ வைக்கும், விழுந்தா செத்துருவான். ரெண்டாவது மயக்கம், எது மேலேயோ ஒரு மயக்கம், எது மேலேயோ ஒரு ஆமா இச்சை, எது மேலேயோ உனக்கு ஒரு அந்த அது மயங்கி, அது மேல மயங்கி. அதுக்கப்புறம் என்ன சொல்றது தம்பி? நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து வலித்தவனாய். எங்க இந்த மாதிரி இருக்கிறான் இப்போ? மூணாவது மெத்தையில உட்கார்றான். உட்கார்ற இடம் எப்படி இருக்கணும்? உட்கார்ற இடம் இருக்கணும். இந்த பக்கம் உட்கார்ந்தா, இந்த பக்கம் விழுந்தா 3 அடி, இந்த பக்கம் விழுந்தா 30 அடி. உட்கார்ந்த இடம் பாருங்க. உட்கார்ந்தவன் ஒழுங்கா தூங்காம இருக்கணும், இல்லாட்டி மயக்கம் அடையாம இருக்கணும். உட்கார்ந்தவன் இந்த பக்கமாவது விழுந்து இருக்கணும். இந்த பக்கம் வந்து 3 அடியோட விழுந்துருவான். ஜன்னல்ல உட்கார்ந்து இருக்காரு, எழுதி ஜன்னல் மேல உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து ஒழுங்கா உட்காரு. சர்ச்சில் உட்கார்ந்து காலை நீட்டுறதோ கையை நீட்டுறதோ, இந்த சர்ச்சில் ஒழுங்கா இல்லைன்னா செத்து போயிடுவேன். எனக்கு தெரியாது, வசனம் சொல்றது, நானா சொல்றேன், செத்து போயிடுவேன். பார்த்து உட்காரு, பார்த்து அங்கேயும் இங்கே காலுக்குள்ள நீட்டிங்கன்னா அப்படியே ஹாயா அப்படி உட்காரதெல்லாம் இல்லை. உட்கார்ந்து ஒழுங்கா உட்காரு. இந்த பக்கம் விழுந்தான், 30 கீழே விழுந்துட்டான். உட்காருது எங்க இருக்கிறன்னா, நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், உன்னை சுத்தி இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள், அப்படி அந்த ஆள் உன்னை தள்ளிடுவான். கன்ஃபார்மா தள்ளிடுவான். நீ நிக்கிற இடம் சரியா இருக்கணும். நீ இருக்கிற அப்ப என்ன விஷயம்னா, கண்ணதாசன் ஒண்ணு சொன்னாரு, என்னன்னா, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் நாதுக்கு தெரியும். நீ உன் ஸ்தானம் சரியா இருக்கணும். அவன் பன்றியோட அவனால உட்கார முடியல, அவன் ரோஷம் உள்ளவன். பன்றியோட அவனால இருக்க முடியல. நான் சொன்னல, பன்னியும் வாய் வைக்குது, இவனும் கையை வைக்கிறான், அது உருளுது. ஏன் சொல்ற? உன் சொல்றாரு உனக்கு சோத்துக்கு பின்னாடி இது ஏன் சாப்பாடு, இது ஏன் சாப்பாடுல கை வைக்கிற? அது உருன்னு சொன்னே உனக்கு ரோசம் வந்துச்சு, ஏன் புறப்பட்டு அப்பா கிட்ட போயிட்டான். ஆனா இன்னும் ரோசம் வராம அதே ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிறோம் நம்ம. அதே ஒரு அப்ப செஞ்ச பாருங்க, ரட்சிக்கப்படாத முன்னாடி அதே மாதிரிதான் செஞ்சுன்னு இருப்போம். இப்போ உன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் யாரு? நீ நிக்கிற இடம் இது உனக்கு தகுதியா? உட்கார இடம் தகுதியாது? சபை என்று சொன்னால் தகுதியான இடத்துல உட்காரணும். தகுதியான இடத்துல உட்கார்ந்து தகுதியான வாழ்க்கை. அப்ப கிறிஸ்தவன் என்றால் தகுதியான இடத்துல நிக்கணும், கண்ட இடத்துல நிக்க கூடாது. கண்ட இடத்துல நிக்க கூடாது. ஒரு முறை என் ஃப்ரெண்டோட நான் என்ன பண்ணேன், குரம்பட்டுக்கு என் ஃப்ரெண்டோட போனேன். அவன சொன்னா பின்னாடி உட்கார்ந்து போனேன். நான் ரசிக்கப்பட்டு பாஸ் ஆயிட்டு இந்த சர்ச்சை வச்சாச்சு. இந்த சர்ச்சை வச்சு ஒரு 2 வருஷம் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நான் 10 வருஷம் 11 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு வெற்றி தேட்டர் உள்ள இந்த சந்தில் வந்து இந்த சந்தில் வந்துட்டான். நான் சொன்னேன், ஏய் என்னடா? இல்லடா, இங்கதான் அங்க இருப்பான்டா அவன், இன்னொரு ஃப்ரெண்டு இங்கதான் இருப்பான். அதனால அவன் என்ன பண்ணா, இந்த கேட்ல நுழைஞ்சு அந்த கேட்ல வந்துட்டான். நான் ஒரு ஊழியக்காரன், பாஸ்ட், ஏதாவது ஒரு விசுவாசி அப்படி போயிடுச்சுன்னா பாஸ்ட் சினிமா பார்த்துட்டு வெளியே வர மாதிரி சொல்ல மாட்டான். எனக்கு அப்படியே அடிக்குது, ஆட்டெல்லாம் அடிக்குது. எவனோ ஒருத்தன் பார்த்துட்டானா என்ன ஆகுது? நான் சினிமா பார்க்கல, ஆனா சினிமா தேட்டர் உள்ள நுழைஞ்சு, வெட்டி தேட்டர் உள்ள இந்த பக்கம் நுழைஞ்சு இந்த பக்கம் வெளியே வராம எனக்கு அபுக்குனாச்சு. நம்ம டாஸ்மார்க்கு தைரியமா போட்டு வராங்க, டாஸ்மார்க்கு தைரியமா போய் தைரியமா வெளியே வராங்க. இருக்கீங்களா? உனக்கு தகுதியான இடத்துல இரு, தகுதியான இடத்துல இரு. சும்மா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் தான், அது உனக்கு சிஸ்டர் தான். ஆனா மத்தவங்க பார்க்கும்போது அது உங்களுக்கு சிஸ்டரா இருக்காது. அவன் ஜாயின் பண்ணிடுவான். சும்மா பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், நான் மெசேஜ் பிரைஸ் லார்ட் தான் அனுப்பிச்சேன். ஆனா அவன் அனுப்பும்போது வேற அனுப்புவான் அவனுக்கு. ஓகேவா? இருக்கீங்களான்னு கேட்டேன். உன் தகுதி என்ன? உன் ஸ்தானம் என்ன? விழ வச்சிடும். விழுந்து மாத்திரம் இல்ல, அவன் விழுந்து செத்தான். விழுந்து செத்தான். விழுந்தா செத்துருவேன்.
சரி, விழ வைக்கக்கூடிய காரியத்தை சில காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சில காரியத்தை எது விழ வைக்க நம்மள அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீதிமொழிகள் என்ற புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 18வது வசனம். டக்குனு வாசிங்க பார்க்கலாம், டக்குனு வாசிங்க பார்க்கலாம். நிறைய வாசிங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, அகந்தை விழுதலுக்கு முன்னானது, விழுவதற்கு முன்பானது மனமேட்டிமை, மனமேட்டிமை. அடுத்தது என்ன நம்ம விழ வைக்க முன்ன? பெருமை. பெருமை இருக்கா? பணப்பெருமை இருக்கா? குலப்பெருமை இருக்கா? அழகு பெருமை இருக்கா? ஐயா நான் சொல்லட்டுமா, உனக்கு பெருமை இருந்துச்சுன்னா உனக்கு எதிரியே தேவையில்லை. உனக்கு எதிரியே தேவையில்லை. உனக்கு பெருமைக்கு நீயே ஆப்பு வச்சீங்கன்னு அர்த்தம். பெருமையா பேசாத, எதுக்குமே பெருமையா பேசாத. நான் சிறுகவும் அவரு பெருகவும் இருக்கட்டும். எதுக்கு எடுத்தாலும் பெருமை 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 பெருமை. நான் இப்படி, நான் அப்படி, என் குடும்பம் அப்படி, என் வாங்க அப்படி, அந்தஸ்து இப்படி அப்படி. நீ மண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ யாரு? நீ யாரு? மண்ணு. பெருமையா இருக்காத, எந்த காட்டுக்கும் பெருமையா இருக்காத. படிப்பா, கிருபை. என்ன பிரசங்கம் பண்ணி சொல்லுவாங்க, பிரசங்கத்துக்கு போகும்போது ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்க சூப்பரா இருந்துச்சு. நான் அந்த திருச்சி கூட்டத்துக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு 10 கால் அட்டன் பண்ணிட்டேன். செம சூப்பர், அப்படி இப்படி. நான் சோத்திரம் 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 சோத்திரம். ஏன்னா நீ என்ன தள்ளிட்டு வைப்போம் அப்படியாமா அப்படின்றா போச்சு. நான் பொத்துனேன், அவ்வளவுதான். நான் கீழே செத்த. நான் என்ன சூப்பரா இருந்துச்சு, ஒவ்வொரு காலம் வந்து செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இவங்க அப்படி சொன்னாங்க, அது சொன்னாங்க. எனக்கு நல்லாதான் இருக்கும், நல்லாதான் இருக்கும். கடவுள் பேசுறாங்க, நல்லா இருக்காதா? ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த வார்த்தை என்னையும் கீழே தள்ளுற கூடாது. நல்லா அறிவுன்னு சொல்றாங்களா, கிருபைன்னு சொல்லு. ஆண்டவர் ஆமா இந்த காலத்தை எல்லாம் கிருபை. நான் பிச்சை, எனக்கு தான் இன்னைக்கு பிச்சை எடுத்தது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாரு. இன்னைக்கு நான் பிச்சைக்காரெல்லாம் இல்லை. இன்னைக்கு நான் நல்லா இன்னைக்கு நான் எந்த பிச்சை எடுத்தேன். எங்க அம்மா பிச்சை எடுத்து எங்களை காப்பாந்து நாங்க ஆமா ராகல கேளுங்க. நான் அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பிச்சை எடுத்தேன், எங்க அம்மா பிச்சை எடுத்து எனக்கு சோறு போட்டாங்கன்ற அவ்வளவு பெரிய கூட்டத்துல சொன்னேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அங்க போய் நான் பிச்சைக்காரன்றதை காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு நாள் மேல போயிடக்கூடாது, ஒரு நாள் நான் மேல போயிடக்கூடாது. மேல போனா கீழே விழுவோம். இருக்கீங்களா? இருக்கீங்களா? எல்லாம் கொடுத்திருப்பார் ஆண்டவர், எல்லாம் காட்டி செஞ்சிருப்பார். அழகை கொடுத்திருப்பார், அறிவை கொடுத்திருப்பார், திறமைகளை கொடுத்திருப்பார், தாளந்துகளை கொடுத்திருப்பார். நல்லா பாடுவேன், நல்லா எல்லா காரியத்தையும் செய்யும். ஒன்னே ஒன்று சொல்லுங்க, கிருபை. அல்லேலூயா, அறிவே அல்லேலூயா. ஒரு மனுஷன் இப்படித்தான் பாடினா, ஹல்லேலூயா. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனித்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் மறந்து போனவன் நான். பரிசு நிலவனம் என்னை பரிசு ஆபத்துல உதவவே மாட்டேன். எனக்கு தெரியும், ஆபத்துல உதவவே மாட்டேன். கீழே நன்மை படுத்திருந்தானா 2 பேரும் என்ன செஞ்சாங்களா, திடீர்னு கரடி வந்துச்சான். கரடி வந்து 2 பேரையும் கொழுத்து பார்த்துச்சு. ஒருத்தர் என்ன பண்ணா திடீர்னு மரம் ஏறிட்டான். மரம் ஏறிட்டு மரத்து மேல ஏறிட்டான். என்ன பண்ணா, கீழே அவனுக்கு வேற வழி இல்லை. இவன் கையாவது தூக்கி ஏற்றி இருக்கணும். இவன் என்ன பண்ண, கையை கொடுக்கல, காலை கொடுக்கல. இவன் உயிர் போனா போதும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சா போதும்னு மேலே ஏறிட்டான். இவன் என்ன பண்ண, தன்னுடைய மேன் பவர்ல, தன்னுடைய அறிவுல செத்தவன் போல ஆக்ட் பண்ணிட்டான். இந்த கரடிக்கு செத்து போனது தின்னாது, நம்ம தான் செத்து போனதான் திருப்போம். கருவாடு கூட விட மாட்டோம். அந்த கறியை கூட காய வச்சு, கொடியை போட்டு காய வச்சு, அதுல எண்ணெயை போட்டு வறுத்து தின்று சாத்தி நம்ம. அந்த கரடிக்கு அப்படிப்பட்ட எண்ணெய் நாரி போனது, செத்து போனதெல்லாம் தின்னாது. அப்படியே நம்மளோட மூச்சு படுத்துட்டான். கரடி வந்து மோந்து பார்த்துச்சு, மோந்து பார்த்துட்டு போயிடுச்சு. இது செத்து போயிட்டாங்க சொல்லி மோந்து போயிடுச்சு. அங்கிருந்து மேல இருந்து கரடி போயிட்ட பிறகு கீழே வந்தான். டேய், அந்த கரடி உன் காதலை என்னவோ சொல்லிச்சே, என்னடா சொல்லிச்சுன்னு கேட்டான். அந்த கரடி
வந்து மோது பாதிச்சு போச்சுல, அந்த கரடி உன் காதுல என்னவோ சொல்லிச்சு, என்னடா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி. ஆபத்துல உதவாதவன்னு நீ நம்பவே நம்பாத. ஆபத்துல உதவாத நண்பனை நீ நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லிச்சு. மைக் இருக்குது, பாட தெரியும், பாட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது, இங்க இருக்குது. இன்னொரு கைக்கு, ஒத்த கைக்கு ஒரு கைதான் வச்சு இன்னொரு கை இருக்கு. சரி, கத்து நல்லவர். அப்போ பெருமை, ஒரு மனுஷன் பெருமை வந்துச்சுன்னா அந்த பெருமையே அவனை கீழே தள்ளிடும். அந்த பெருமையே அவனை கீழே தள்ளிடும். பெருமையா நிக்க தேவையில்லை. அந்த வசந்த மறுபடியும் வாய்ஸ் தம்பி. அழிவுக்கு முன்னானது. அழிவுக்கு, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, இந்த வாசனை வசனத்தை கேளுங்க. எல்லாம் பெருமையா இருக்கிறீங்களா? ஏதாவது தலை நிமிர்ந்து அப்படியே நான் தான் அப்படி சொல்லி நிக்கிறீங்களா? இந்த வார்த்தை சொல்லி பாருங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை. மனசு மாத்திரம் அப்படியே அப்படியே அப்படி கொஞ்சம் அப்படியே தலுக்கா நடந்துச்சு, நீ கீழே விழ போறேன்னு சொல்லி அர்த்தம். என்ன நிலையில் நீ விழுந்தாய் என்பதை ஆமா தெரிந்து எழுந்து மனம் திரும்ப. 2வது வசனம், 3வது வசனம், எபிரேயர் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவுள். அடுத்தது என்னன்னா கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமை தான் அடுத்து ஒரு மனுஷனை கீழே வைக்கும். ஒரு மனுஷனை கீழே வைக்க காரணம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு மயக்கம், ஒண்ணு தூக்கம், 2வது 3வது அவன் வசனத்தை கேட்கறதுக்கு மனசே இல்லை அவனுக்கு. அவன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்தோம் பாத்தீங்களா, ஐத்துக்கு கீழே விழுந்தானே. அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மயக்கம், 2வது தூக்கம், 3வது உட்கார இடம் சரியில்லை, 4வது ஒரு பாயிண்ட் சொல்ற மாதிரி இப்போ வந்துச்சு. அது என்னன்னு கேட்டா, வசனத்தை கேட்கறதுக்கு மனசே இல்லை அவனுக்கு. வசனத்தை கேட்கறதுக்கு சில பேருக்கு மனசு வராது. வசனத்தை கேட்கறதுக்கு மனசே இல்லை. சர்ச்சு தானே ஆரம்பிக்கிட்ட போலாம், இப்போதான் அவர் பாடி இருப்பாரு, இப்போ நோவா ஆரம்பிச்சிருப்பான், இப்போ சதீஷ் ஆரம்பிச்சிருப்பாரு, இதுக்கப்புறம் வந்து பாஸ்டர் ஆராதனை பண்ணுவார். ஆராதனை 1 மணி நேரம் கழுத்தழுப்புவார் போட்டு, தெரியாத பாட்டெல்லாம் பாடுவாரு, அவருக்கே தெரியாது அந்த பாட்டெல்லாம் எடுத்து விடுவாரு. அதுக்கப்புறம் அவன் சங்கீதம் வருவாரு, இவரு அப்பா அதுக்கு அவரே மேலு. ஆராதனை எவன் ஆராதிக்கிறான், எவன் பாட்டு பாடுறான்னு தெரியல. நீ ஆராதிக்கிறதுக்கு தான் சபை, நீ வசனத்துக்கு கேட்குதான். ஏதோ ஒரு வசனம் உங்ககிட்ட பேசும், வசனம் வாங்கி ஒழுங்க ஓடி. வசனத்தை வாங்குறதுக்கு மனசு இல்லைன்னா விழுவ கீழே. வசனத்தை எவன் பேசுறான் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. எதை பேசுறாங்க, யார் பேசுறது தேவையில்லை. யார் பேசுறாங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் உனக்கு கவலை இல்லை. எதை பத்தி பேசுறாங்க அதுதான் உனக்கு கவலை. வசனம், நான் தெய்வத்தை பத்தி பேசுறேன். அப்போ இங்க இந்த வசனம் சொல்றது கீழ்ப்படியாமை தான் விழ வைக்கும். நீ போக முடியாது. நீ 15வது ஸ்டெப்ல உனக்கு கீழ்ப்படியாமை என்று ஒண்ணு வந்துச்சுன்னா போத்துன்னு உள்ள போயிடுவார். வேதம் சொல்லுகிறது, மனைவிகளை 5:22 எபேசி மனைவிகளை சொந்த புருஷருக்கு சாவுனா செத்துடு, மூச்சுப்பிடி, பரலோகத்துக்கு போவ, மூச்சை பிடிச்சு செத்துடு. சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி. அவன் உனக்கு தலை, அவன் உனக்கு தலை, நீ தலையா நிக்காது. நான் ஒரு மெசேஜ்ல செஞ்சேன், நான் கையில போட்டுக்குவேன் காலில் போட்டுக்குவேன்னா உனக்கு அவ்வளவுதான். உனக்கு கையும் இருக்காது காலும் இருக்காது. அவன் உதவாதவனா இருந்தாலும் உனக்கு என்னது அது சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இவ்வளவு பொம்பளைங்க என்னங்க, அந்த பொண்ணு மட்டும் மெசேஜ் ஒழுங்கா கேக்குது, இந்த பொண்ணு மாத்திரம் ஒழுங்கா மெசேஜ் கேக்குது. அவங்க வீட்டுக்காரர் அதுக்கு தலையும், அவங்க வீட்டுக்காரர் அதுக்கு தலையும். தலை நீ சொல்ற போதெல்லாம் கேக்குதா? அதெல்லாம் இப்ப பாஸ்டர் ஏன் பாஸ்டர் கேக்குறீங்க? உனக்கு பாஸ்டர் நான் பாத்துக்கிறேன், என் பொண்ணு தான் நான் பாத்துக்கிறேன். நீ எக்கடனா போ. வசனம் சொல்றது கீழ்படி, வசனத்துக்கு கீழ்படி.
மூத்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி. வசனம் சொல்றது உங்களை நடப்பித்துக்காரர்கள். ஆமா, எபிரேயர் புஸ்தகத்துல 13வது அதிகாரத்துல 17வது வசனம் சொல்றது உங்களை நடத்துகிறவர்கள் உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதியா இருக்கிறபடினாலே அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட உங்களை நடத்தணும். அவர்களுக்கு கீழ்ப்படிங்க. செய்யாதனா செய்யாத. பிள்ளைகளே, எபேசியர் 6:1 பெற்றோருக்கு கீழ்ப்படி. அது என்னது? நியாயம். அது நியாயம். கீழ்ப்படிதல். ஆமா, சும்மா அந்த கீழ்ப்படிதல் தான். அப்பா என்ன சொன்ன? கீழ்ப்படி. பிள்ளைங்க சந்தோஷத்தோட நடத்தணும், கஷ்டத்தோட நடத்தக்கூடாது. பெத்தவங்க கஷ்டத்தோட நடத்தக்கூடாது. எல்லா அதின் காலங்களில நேர்த்தியாய் நன்மையா நடக்கும். அப்ப ஆத்தா என்ன சொல்றாங்க பாருங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க. வேலைக்காரரே அப்படிதான். அதுல கீழே வந்துச்சுன்னா 3வது 5வது அந்த வசனம் என்னது? வாசிங்க பார்க்கலாம். வேலைக்காரரே கீழ்ப்படிகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானராய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும். எதுக்கு? எப்படி? யாருக்கு? ஓபி அடிக்காதீங்க. 8 மணி நேரம் 8 மணி நேரம் ஒழுங்கா உழைங்க. கஷ்டப்பட்டு உழைங்க. எவனோ சம்பாதியத்துல குளிர் காயக்கூடாது. இருக்கீங்களான்னு கேட்டேன். 8 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா உழைச்சு கஷ்டப்பட்டு. நேற்று யார்கிட்டயும் சொன்னேன் நானு. ஆமா, யார்கிட்ட பேசணும்னு தெரியாது. உன்னுடைய அந்த டைமுக்கு கரெக்டா வேலையை செய்ய. அந்த நேரத்துல தான் போனை நோண்டுறது, அந்த நேரத்துல தான் மெசேஜ் அனுப்புறது, அந்த நேரத்துல தான் பாத்ரூமுக்கு 10 முறை பாத்ரூமுக்கு போயிட்டு வருது, அந்த நேரத்துல தான் டீ குடிக்க போறது. டீ குடிக்கிறதுக்கு, பாத்ரூம் போறதுக்கு, செல்போன் நோடுறதுக்கு அவனுக்கு வேலை கொடுத்தான். அதுக்காக நீ சம்பளம் வாங்குற? உன் சம்பளம் நிக்கமா? வியாதிக்காக தான் இருக்கும்போது அங்கதான் செலவு பண்ணுவ. நீ ஹாஸ்பிட்டலுக்கும் மருத்துவமனைக்கு தான், மெடிக்கல் ஷாப்புக்கு தான் போவோம். உன் சம்பாதனை ஒழுங்கா இருக்கணும். உன் சம்பாதனை சரியா இருக்கணும். 8 மணி நேரம் 8 மணி நேரம் அவன் கொடுக்கிற கூலிக்கு சரியா வேலை செஞ்சுட்டு போ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது. யாருக்கு கீழ்ப்படிவது போல? ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிவது போல. உன் வேலையில ஓப்பி அடிச்சுன்னா ஏசப்பாவை நீ கீழ்ப்படிதுன்னு சொல்லி அர்த்தம். சும்மா அங்கேயும் எங்கேயும் போய் டைம் பாஸ் பண்ணிக்கின்னு, அங்கேயும் எங்கேயும் போய் ஊரை சுத்திக்கின்னு, அங்கேயும் எங்கேயும் உன் சம்பாதனை, அந்த சம்பாதனை கொண்டு வரையே. அவன் உழைப்புல இருந்தாலும் உனக்கு சம்பாதனை கொடுக்குறான். நீ பாடி அந்த சம்பாதனை ஓப்பி அடிச்சு அந்த சம்பாதனை சந்தோஷமா செலவு பண்ணுவியா? ஊரை சுத்தி அந்த சம்பாதனை செலவு பண்ணுவியா? கஷ்டப்படாம அந்த சம்பாதனை வாங்கி உங்க பிள்ளைங்க சந்தோஷமா வாழுமா? இருக்கீங்களான்னு கேட்டேன். என்ன விஷயம் கேட்டா, கீழ்ப்படிதல இவ்வளவு விஷயங்கள். கீழ்ப்படிதல் யாருக்கு? புருஷனுக்கு கீழ்ப்படினோம், சபைக்கு கீழ்ப்படினோம், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படினோம், இன்றைக்கு ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படினோம், பெத்தவங்களுக்கு கீழ்ப்படினோம். கீழ்ப்படிதல் இல்லைன்னா கீழே விழுவேன். கீழே விழுவ டைம் ஆயிடுச்சு சார். அடுத்தது என்னது? 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. 2 பேதுரு 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுக்குண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. அடுத்தது என்ன தெரியுங்களா? இங்க ஒரு எச்சரிக்கை சொல்றாரு. அக்கிரமக்காரர்களுடைய வஞ்சகம். அக்கிரமம் செய்தவன் விழுவான். இன்னைக்கு வண்டி நல்லா தான் ஓடும். அக்கிரமமான பேச்சு, அக்கிரமமான குணம், அகந்தையான காரியங்கள், அந்த அக்கிரமம் கிரமத்துக்கு ஆப்போசிட் அக்கிரமம். கிரமம் என்பது ஒழுங்கு, அக்கிரமம் என்பது ஒழுங்கில்லாத எல்லா காரியத்திலையும் கீழ் விழுவும். ஒழுங்கில்லாத எல்லா காரியத்தையும் கண்ணு அங்கங்க மேய விட்டா கீழே விழுவேன். ஒரு நாளைக்கு கீழே விழுந்து கரெக்டா கண்ணுல கல்லு குத்தும். நீ எங்கேயாவது கண்ணுல எதையாவது பார்த்துட்டு அக்கிரமம் செஞ்சினா கல்லு தடிக்கு கீழே வந்து எங்க கல்லு குத்தும்?
அக்கிரமம் செய்யக்கூடாது. அக்கிரமம் செஞ்சு அநியாயம் செஞ்சு இருக்கீங்களான்னு கேட்டேன். இதுக்கப்புறம் பேச வேற மாதிரி போகும். ஏன்னா இந்த பால் வேற ரூட்ல போகுது, அது எனக்கு தெரியுது, வேற ரூட்ல போகுது. அக்கிரமம் செஞ்சா கீழே விழுந்து சாவோம். அடுத்ததாக நீதிமொழிகள் 11:4. நான் ஆவிக்குரிய ஜீவித சொல்லுகிறேன். கோவாக்கனை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிப்போம். 11:14. 14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். நாம அழைக்கப்பட்டது அவரிடத்துக்கு போய் சேரதான், அவரிடத்துக்கு போனோம். ஏசப்பா கிட்ட போறதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம். அழைக்கப்பட்டவங்க தான் இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த சபையில ஆலோசனையை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இந்த ஆலோசனை இல்லாத இடத்துல தான் ஜனங்க விழுந்து போடுவாங்க. இது எனக்கு தெரியாது. சில பேர் கேட்டிருக்காங்களா, தெரியாது, இந்த விஷயம் நமக்கு தெரியாது, இந்த விஷயங்கள் எங்களுக்கு அனுபவம் இல்லையே, இந்த விஷயங்களை சொல்ற ஆள் இல்லை. சில பேர் ஆமா அந்த சாவு வீட்டுல எல்லாம் போட்டா சொல்லுவாங்க எங்களுக்கு அனுபவமே இல்லைங்க அப்படின்வாங்க. இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்வாங்க. கல்யாணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க இந்த கல்யாணத்துல என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது உங்களுக்கு அனுபவங்கள் இல்லை. இப்போ நமக்கு இந்த பரலோகத்துக்கு போறதுக்கு இங்க ஆலோசனை சொல்லின்னு இருக்கேன். ஆலோசனை சொல்லிருக்கேன், நீ தப்பி தவறி கீழே விழுந்துடாத. ஏசப்பா கையை கரெக்டா போய் பிடி. நீ நடந்து போகிறது, கடல் மேல நடந்து போகிற, காத்து வேகமாய் வீசுகிறது, ஆண்டவர் உனக்கு தூரம் நிக்கிறாரு. நீ இந்த விசுவாசத்தை ஓடி முடிக்கணும். 60 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, மரணம் எப்போ வருது நமக்கு தெரியாது. சரியான விதத்துல ஓடி முடிக்கணும். அதனால ஆலோசனை சொல்லிருக்கேன், இந்த நேரத்துல விழவே இதெல்லாம் உன்னை விழ வைக்கும். எது உன்னை விழ வைக்கும்? பெருமை உன்னை விழ வைக்கும், கீழ்ப்படியாமை உன்னை விழ வைக்கும், தூக்க மயக்கம் உன்னை விழ வைக்கும், இன்றைக்கு அசதி உன்னை விழ வைக்கும். இதெல்லாம் விழ வச்சு உன்னை சாக வைக்கும். ஆலோசனை சொல்லி இருக்கேன், ஆலோசனை சொல்றேன். இந்த ஆலோசனையை கேளாம என்னடா விளைவிக்க இவருக்கு வேலை டைம் முடிய போகுது, டைம் பாஸ்டர் முடிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி மனசுல சொல்றது எனக்கு காதுல கேக்குது. மனசுல சொல்றது முடியுது பாஸ்டர், டைம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் தான் இருக்குது, அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் காதுல கேக்குது. இப்ப விழ வைக்க நம்மள ஆலோசனை நமக்கே ஆலோசனை உத்தரமா. அதனாலதான் யோபு பக்தன் சொல்லும் போது 18வது அதிகாரத்துல 5ல வாசிங்க. 5ல வாசிங்க, நான் இதோட முடிச்சிடுறேன். 5ல வாசிங்க. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், சரி, அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். எல்லாம் பாருங்களேன், நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. இந்த யோபு பக்தன் நம்மள தான். துன்மார்க்க வீடு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பு அணைந்து போம், அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும், கூடாரத்துல இருள் ஆயிடும், அழிஞ்சு போயிடும். அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம், அவன் விளக்கு லைட்டு கூட இருக்காது, அதுவும் அழிஞ்சு போயிடும். அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போம், அதுவும் குறைஞ்சு போயிடும். காலே இருக்காது, குறைஞ்சு போயிடும். அவன் ஆலோசனை அவனை விழ பண்ணும். இதெல்லாம் என்ன பண்ணுதான்? விளக்கு அணிஞ்சு போயிடும், வீட்டுல அடுப்பு அணிஞ்சு போயிடும், கால பலன் அணிஞ்சு போயிடும், கண்ணு இருளாயிடும், கை நொண்டி ஆயிடும், காலு நொண்டி ஆயிடும். உனக்கு பணம் இருக்காது, சொத்து இருக்காது, சுகம் இருக்காது, நீ நாசமா போவ. சொல்ற யோபு சொல்ற, நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஏன் இதெல்லாம் சொல்றான்? எல்லாம் அணிஞ்சு போயிடும், இல்லாம போயிடும், இருக்கா இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும். ஏன் சொல்றான்னு கேட்டா கடைசியா சொல்றது ஆலோசனை அவனை விழ பண்ணும். அவன் ஆலோசனை அவனை விழ பண்ணும். எவன் ஆலோசனை? இங்க ஆலோசனை சொல்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு. நீயா ஒரு முடிவு பண்ணினா கீழே விழுவ. என்கிட்ட வந்து கேளு, உன் காணிக்க வாங்கி தின்றேன்ல, ஏன் தெரியுமா உன் காணிக்க வாங்கி தின்றேன்? உனக்கு ஆலோசனை சொல்றதுக்காக தான் உன் காணிக்க வாங்கி தின்றேன். உன் காணிக்க வாங்கி தின்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உனக்கு ஆலோசனை சொல்றதுக்காக தான். எனக்கு ஆலோசனை அவர் கொடுத்துருவாரு, அந்த பொண்ணுக்கு சொல்லுப்பா, அந்த பையனுக்கு இது செய்ப்பா, அவங்களுக்கு இது செய்ப்பா, அந்த ஃபேமிலிக்கு இது செய்ப்பா. உனக்கு ஆலோசனை சொல்றதுக்காக தான் நான் இங்க இருக்கிறேன். நீயா ஒரு முடிவு பண்ணீங்கன்னா கீழே விழுவேன். இருக்கீங்களான்னு கேட்டேன். அந்த வசனத்தை வீட்டுல வாசித்து பாருங்க. விளக்கு அணிச்சிடும், அடுப்பு அணிச்சிடும், பெலன் இல்லாம போயிடும், எல்லாம் இல்லாமல் போயிடும். ஏன் இதெல்லாம் இல்லாம போகுது அப்படின்னு சொல்லிட்டா யாரும் சபிக்கல. அவன் சொல்றான், அவன் ஆலோசனையே அவனை விட பண்ணிடுமோ. தெய்வ ஆலோசனை இல்ல, ஊழியக்காரன் ஆலோசனை இல்ல, நீயா ஒரு முடிவு பண்ணினா. உன் வீடு கட்டினா வந்து கேளு,
கல்யாணம் பண்ணா வந்து கேளு. நீ மத்த காரியம் படிக்க போறியா வந்து கேளு. எதுக்கு போறியா வந்து கேளு. ஆலோசனை சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய படிப்பாளியா இருக்கலாம், எவ்வளோ பெரிய அறிவாளியா இருக்கலாம், எவ்வளோ பெரிய திறமசாலியா இருக்கலாம், நிறைய உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனா கடவுள் ஆலோசனைக்கு ஈடு உனக்கு அது வர 1% கூட வராது. 1% கூட வராது. இங்க வந்து நிற்காததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆலோசனை கேட்கறதுக்கு யாராவது வருவாங்க. நீங்களே பண்றதெல்லாம் இல்லை. நீதிமொழிகள் புஸ்தகத்துல சொல்லும் போது, நீதிமொழிகள் எடுத்து வாசிங்கள் 3வது அதிகாரம் 5வது வசனம் 3, 5. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. சுய புத்தி, உன் சுய புத்தி கீழே வச்சு உழவச்சு உடனே உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. உனக்கு தெரியும் தான், ஆனா அது மேல போவாது. வந்து ஒரு வார்த்தை கேளு, ஆண்டவர் பாஸ்டர் இந்த காலத்தை செய்ய போறேன், ஐயா இந்த காலத்தை செய்ய போறேன், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க, நான் அந்த காலத்தை செய்யணும். இருக்கீங்களா? சொல்லுங்க, ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் இந்த காலத்தை செய்வேன், இந்த காலத்தை செய்யறேன்னு என்கிட்ட செய்யறேன்னு சொல்லக்கூடாது. செய்யறதுக்கு ஆண்டவர் ரெட் லைட் போட்டாரா இல்ல கிரீன் லைட் போட்டிருக்காரான்னு சொல்லி கேட்கணும். சுய புத்தி மேல சாயக்கூடாது. சுய புத்தியா சுயமா நீ ஒரு காரியத்தை செஞ்சா அது நிறைவேறாது, நல்லா இருக்கும். ஆகினால்தான் நீதிமொழிகள் 1வது அதிகாரத்துல 28, 29 வசனங்கள் சொல்லும் போது இப்படியா சொல்லுகிறது. நான் அடுத்த வாரம் சொல்றேன். இந்த வார்த்தை நான் முடிக்கிறேன். வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 1:28. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இங்க ஞானியை தான் சொல்றாரு. ஏன்னா ஆமா, அதிகாலையில தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள், என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்போது அவங்க மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். தொடர்ந்து வாசிங்க 29. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் ஆலோசனையை அவங்க விரும்பல, அறிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். நிறைய வார்த்தைகளே இல்லையா? நிறைய வார்த்தைகளே இல்லையா வேதத்துல? எப்பவுமே திட்டணுமா, எப்பவுமே கடிச்சுக்கணும். நாங்களே நொந்து போய் வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நொந்துட கூடாதுன்னு நான் கத்துறேன், நாய் மாதிரி. இன்னும் கொஞ்சம் எங்க குடும்பத்திலேயே பிரச்சனை வந்து ரெண்டும் பிரிய கூடாதுன்னு நான் பேசுறேன். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலவீனம் படக்கூடாதுதான். நாங்களே நீ நல்லா இருக்கணும் தான் பேசுறேன். ஆகையால் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையில் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் நித்தனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். சுய புத்தி மேல சாயாத, படிப்பு அறிவு அது மேல போகாத. இதுக்காக தான் ஊழியக்காரர் இருக்கிறாங்க. விளைவிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய காரியங்கள் உண்டு. பூமியில தடுக்கி கீழே விழுகிற காரியங்கள், அது நமக்கு அது விழுந்தா எழுந்துக்கலாம். நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பான். அது விழுகிறது எல்லாத்துக்கும் சகஜம். யானைக்கும் அடிசருக்கும் அது விழுகிற, பூமியில விழுகிற காரியத்தை பத்தி நான் பேசல. பூமியில எல்லாம் விழுவான். சிறுபிள்ளை விழுவான், வாலிபன் விழுவான், கிழவன் விழுவான், எல்லாம் விழுவானுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒருவனும் விழக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எச்சரிக்கை. எந்த நிலையில விழுந்த, எது உனக்கு கெடுத்துச்சு பாருங்க. நல்லா ஜெபம் பண்ணதுனால தான், விசுவாசமா இருந்ததுனால ஞானஸ்தானம் கொடுத்தேன். நான் விசுவாசம் இருந்ததுனால தான் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான், பாவத்தை விட்டு அறிக்கையிட்டதுனால தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்ப அன்றைக்கு நல்லா படிச்சுட்டு இருந்தேன், அன்றைக்கு நல்லா ஜெபம் பண்ணேன், அன்றைக்கு நல்லா விசுவாசமா இருந்தேன், அன்றைக்கு நல்லா வேதம் வாசிச்சேன், அன்றைக்கு நல்லா கொடுத்து, அன்றைக்கு எதை பத்தியும் கவலைப்படல, நிறைய ஊழியம் செஞ்சேன், எல்லாம் பண்ணேன். ஆனா இன்றைக்கு கீழே விழுந்துட்டு ஏதோ ஒரு காரியம் உன்னை விழ வச்சிச்சு. என்னது விழது உன்னை விழ வச்சிச்சு? எந்த நிலையில நீ விழுந்தா என்பதை இன்றைக்கு உணர்ந்து எழுந்துடு. நம்ம முழங்கால் படிக்கிட்டு, மெல்ல முழங்கால் படிக்கிட்டு, உன்னை விழ வைத்த காரியம் என்ன? பேதுருவை அன்றைக்கு விழ வச்சது ஒரு பெரிய காற்று.
காற்று பலமாய் வீசினது, இவன் விழுந்துட்டான். ஏசப்பா கிட்ட போக முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் போயிருந்தா ஏசப்பா கையை பிடிச்சு, ஏசப்பாவை நான் சொன்னேன் கையை பிடிச்சல கட்டி பிடிச்சிருப்பான். ஏசப்பாவை அவன் கட்டி பிடிக்கிறாள், கட்டி பிடிச்சிருப்பான் ஏசப்பாவை. அவனுக்கு ஒரு பெருங்காற்று வந்தது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏசப்பா கிட்ட கிட்டி சேரக்கூடாதபடிக்கு உன்னை விழ வைக்கிறது என்ன? ஏதோ ஒரு ஆசையா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆசையா இருக்கலாம், ஏதோ ஒரு மோகமா இருக்கலாம், ஏதோ ஒரு எண்ணம், என்னவோ ஒண்ணு. ஆனா ஏசப்பாவை நீ உன்னை பிடிக்கவே முடியல. இந்த கடல் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற இன்றைக்கு காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய ஆள் நீ, அநேகருக்கு பிரசங்கத்தை பண்ண வேண்டிய ஆள் நீ, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய ஆள் நீ, தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கணும், அநேகருக்கு வெளிப்பாடை சொல்லி இருக்கணும், வேதத்தின் புதையல்களை நீ இன்றைக்கு பேசி இருக்கணும். ஒரு ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போயிருப்பாரு, என்னவோ பண்ணிருப்பாரு, என்னவோ ஒண்ணு விழ வச்சிச்சு உன்னை. அப்பா கிட்ட இன்னைக்கு ஐக்கியமே இல்லை உனக்கு. அப்பா உன் கையை பிடிக்கவே இல்லை, ஏசப்பா உன் கையை பிடிக்கவே இல்லை. ஏதோ வசனம் தான் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. வசனம் தான் சொல்லுது, ஏதோ உள்ள கையில வஞ்சிருக்கிற வசனம் தான் சொல்லுது. என்ன விழ வச்சிச்சு? தேவனுக்காக ஓடக்கூடாதபடிக்கு உன்னை தடுத்தது என்ன? தேவனுக்காக கொடுக்க கூடாதபடிக்கு உன்னை தடுத்தது என்ன? தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு உன்னை தடுத்தது என்ன? தேவனுக்காக இன்றைக்கு உழைக்க கூடாதபடிக்கு உன்னை தடை செய்வது என்ன? உன்னை தடை செய்வது என்ன? எது உன்னை தடுக்குது? பரிசுத்தம் தடுக்குதா? பரிசுத்த குலைச்சல். ஏசப்பா கிட்ட போறதுக்கு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் குலைச்சலா இருக்கு. என் வாய் சுத்தம் இல்ல, என் காது சுத்தம் இல்ல, என்னுடைய கண்ணு சுத்தம் இல்ல, என் இருதயம் சுத்தம் இல்ல. சுத்தம் இல்லாத ஏசப்பா கிட்ட போக முடியாதுங்க. அதனாலதான் உன்னை முற்றிலுமாய் கழுவு. வாசனம் சொல்லிட்டு அதான் உன்னை முற்றிலுமாய் கழுவி சுத்திகரித்து. அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி ஆவதுக்கு முன்பதாக தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். 1 வருஷம் சுத்திகரித்துக் கொண்டார். அப்பதான் அரண்மனைக்குள்ளாக போகவே அவனால முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அப்பா கிட்ட போறதுக்கு எது உனக்கு தடுப்பா இருக்கு பாருங்க. உன் ஜெபம் போய் சேரலையே, அவர் உங்களுக்கு செவி கொடுக்காது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் உங்களை பார்க்காததுக்கு காரணம் என்ன? உங்க ஆசீர்வாதத்தை பூர்த்தி ஆகாததுக்கு காரணம் என்ன? நீ இவ்வளவு கத்துற, அவருக்கு போய் சேரல, அதிகாரில தேடுற, உன்னால கண்டடைய முடியல. என்ன காரணம்? எங்க விழுந்த? உன்னை விழ வச்சது என்ன? உன்னை எது விழ வச்சது? அவன் விழுந்து போனவனா இருக்கிறதுனால அவனுக்கு இடம் கொடுத்தா நம்மளையும் கீழே விழ வைப்பான். கொஞ்ச நேரம் சொல்லலாமா? ஆண்டவரே, நாங்க விழுந்து போகாதபடிக்கு, ஒருவேளை விழுந்து இருந்தா எழுந்து உமக்காக நிக்க, நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க தேவனாகிய கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் சோதரம் பண்ணலாமா? ஹalleluya ரபதிரலபு ஷிகரதரபு ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு காலை வேளையில எல்லாரும் பிரைஸ் சொல்லாங்க. சரி, எல்லாம் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே,
நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில நாங்க உங்களுடைய திருக்கரம் எங்களை தாங்கி பிடிக்கட்டும் அப்பா. அன்னைக்கு எங்களை பிடிச்சிங்க, ஆனா நாங்க தான் உங்களை பிடிக்காம நாங்க தான் கீழே விழுந்துட்டோம். நீரே ஆனால் நானும் வருகிறேன் என்று சொன்னேன், நீரும் எங்களை வான்னு சொன்னீங்க, நானும் நடந்து வந்தேன். விசுவாச பாதையில பாதி வந்த உடனே நான் கீழே விழுந்துட்டேன். ஒரு காற்று அடிச்சிச்சு, எதுவும் வாழ்க்கையில வந்தது. எந்த காற்று? சுயமா, பெருமையா, மயக்கமா, இச்சையா, மோகமா, பண ஆசையா, பெருமையா, சுயநலமா, பாவமா? இதுவும் வாழ்க்கையில வந்து உன்னை தள்ளிச்சு. அப்பாட்ட சொல்லுங்க. அவன் விழ பார்த்தான், ஆண்டவர் அவன் கையை பிடித்து கொண்டார். இன்றைக்கு உன் கையை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியாகிறார். ஏசப்பா, நீங்க விழப்பட்டவன் தான், நீ ஆமா விழுந்து போகும்படியாக மூழ்கி போகும்படியாக தான் இருக்கிற, ஆனா உன் கையை பிடிக்கிறதுக்கு ஏசப்பா ரெடியா இருக்கிறார். எல்லா கால்களை தட்டி ஆண்டவரை கையை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. அவன் விழுந்து விடாதபடிக்கு கையை பிடித்தார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அருமையாய் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் விழுந்து விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் கர்த்தாவே எங்களுக்கு எச்சரிப்பாய் சில வார்த்தைகளை கொடுக்குறீங்கப்பா. நாங்கள் விழுந்து போகக்கூடாதப்பா. நாங்க இந்த விசுவாச பிரயாணத்துல கர்த்தாவே, இந்த வனாந்தர பிரயாணத்துல உத்தமத்தோடு மண்டையில வந்து சேர என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, பூர்ண சமாதானத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளை வைப்பீராக. கர்த்தாவே, உன் மண்டையிலே கிட்டி சேரக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா காற்றுகளும், எல்லாம் பெரும் காற்றுகளும் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. சுகத்தோடு, பலத்தோடு இந்த பிள்ளைங்களை வைங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். நன்மை நாளை முடிச்சுட்டுவீராக. ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பீராக. பிள்ளைகளுக்கு பூரண பாதுகாப்பை கொடுப்பீராக. நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதித்து அனுப்பும் எல்லா தீய வல்லமைகள், தீய சக்திகள், அசுத்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானுடைய பிரசன்னம், கிருபை பூரணமாய் இந்த பிள்ளைகளுக்கு வந்து சேரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலை எடுத்து காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. விடுகிற நாள் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு நாளா இருக்கட்டும். கர்த்தாவே, தங்க வேலையை செய்ய கர்த்தாவே பிள்ளைகளுக்கு பலத்தை தாரும் இயேசுவின் நாமத்தாலே. சிறு பிள்ளைகளை வேலை அடைத்து காத்துக்கொள்ளுங்க. எந்த வைரஸ் கிருமிகளும் கர்த்தாவே, விஷப்பூச்சிகளும் கர்த்தாவே, எந்த விதத்திலையும் கரண்டோ கர்த்தாவே, தீயோ, நெரு கர்த்தாவே, எந்த விதத்திலையும் தண்ணீரோ இந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து வராதபடிக்கு, வியாதி படுக்கையில விழாதபடிக்கு, எந்த விதத்துல கீழே விழாதபடிக்கு, ரத்த காயங்களும் மரணங்களும் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தாலே ஒவ்வொருவரையும் வேலை அடைத்து காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதித்து அனுப்பும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் தேர்தலும் எழுதலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு